உலக நாயகன் டார்ச் லைட் கமல் அவர்களின் ரசிகர்களே, தொண்டர்களே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. தளபதியின் விசில் விஜய் தளபதி உள்ளத்தில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ், உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. உலகத்தில் ஊழல் ஒழிக்கப்பட்ட ஒரே இடம் தமிழ்நாடு. ஐநா அறிவிப்பு. எப்படி இது நடந்தது? எப்படி சாத்தியமானது? ஒற்றை மனிதன் உலக நாயகன் டார்ச் லைட் கமலால் நடந்தது. 2021 ஊழலை ஒழிப்பேன் என்று வெறிகொண்டு இறங்கிய அந்த டார்ச் லைட் கமல், டார்ச் லைட்னாலேயே எல்லா தலையிலும் ஓங்கி அடிச்சு தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றிட்டாரு. தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் டார்ச் லைட்டோட சுற்றி திரிஞ்சு எங்கேயுமே ஊழல் இல்லாமல் ஒழிச்சுக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவருடைய புதுசாக வந்த சினிமா கம்பெனி முதலாளிங்கள்லாம், கமல் நீங்கள் சினிமாவுக்கு வேணும் கமல், நீங்கள் இல்லாமல் சினிமா துறையே அழிஞ்சிருங்க கமல், வந்துருங்க கமல் கூட்டம்னு கமல் உடனே திரும்ப சினிமாவுக்கு ஓடி போயிட்டார். விக்ரம் பண்ணார். அது பண்ண உடனே சூப்பர் ஹிட் ஆனவனை தொடர்ந்து அப்படியே கலைத்துறையில் முழுங்கி போயிட்டார். கமல் கலைத்துறைக்கு போயிட்டோன்னு திரும்ப தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. 2026 தேர்தல் வந்த உடனே கமல் திரும்ப டார்ச் லைட்டை தூக்கிட்டு ஊழலை ஒழிச்சலான்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் படக்கம்பெனி முதலாளிங்க அவரை விடலை. கலைத்துறைக்கு நீங்கள் வேணும் கமல், கலைத்துறையோடு நீங்கள் இருந்துக்கோங்க, அரசியலுக்கு உங்களுக்கு வேண்டான்னு சொன்னோடனே திரும்ப கலைத்துறைக்கே அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதுக்குன்னு சொல்லி முழுசாக மனசு மாறி கலைத்துறைக்கே திரும்பி போயிட்டார். ஆனால் போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போனார். இந்த ஊழல் ஒழிக்கிற பொறுப்பை தளபதி விசில் விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். இந்த தளபதி விசில் விஜய் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்டார். ஏன்? காமராஜருக்கு குடும்பமே இல்லாமல் தலைவராக வாழ்ந்தார். இவர் விசில் விஜய் குடும்பத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் இவர் ரொம்ப வித்தியாசமானவர். கமல் மாதிரி கிடையாது. இந்த டார்ச் லைட்டெல்லாம் தூக்கிட்டு அலைய மாட்டார். விசிலை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணுறவங்க காதலெல்லாம் போய் ஊதி ஊழலை ஒழிக்க போகிறாரு. இவர் விட்டுட்டு போன வேலையை, கமல் விட்டுட்டு போன வழியை இவர் தொடர்ந்து 2021 விட்டுட்டு போனார். இவர் 2026 இந்த பொறுப்பு எடுத்து ஊழலை ஒழிச்சே தீர்வேன்னு விசிலோட இறங்கிட்டார். ஐயா காமராஜருக்கும் தளபதி விசில் விஜய்க்கும் உள்ள ஒற்றுமைகளை வேற்றுமைகளை என்னன்னு பார்த்தலாமா? ஐயா விசில் விஜய் தளபதி அவர்கள் வாரிசு படத்தில் வர மாதிரியே சூப்பர் பங்களாவில் வாழ்கிறவர். நம்ம தலைவர் காமராஜ் அவர்களோ முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஒரு ஓட்ட வீட்டில் வாழ்ந்தவர். நம்ம தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் முறையே ஒரு ஓட்ட அம்பாசடர் காரில் போவார். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரோல்ஸாய் கார் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ரோல்ஸாய் காரை விட்டு தான் வருவார். அந்த கேட்டை தாண்டினாலே ரோல்ஸாய் காரோடு தான் வெளியே வருவார். தலைவர் காமராஜருக்கு பெண்கள் வாசமே கிடையாது. இவரோ அர்ஜுனன், பெண்களோடு தான் எப்பொழுது இருப்பார். சினிமாவில் காமராஜருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது 13 ரூபா சம்பளம், 10 ரூபாயை அதன் செலவுக்கு வச்சுட்டு 3 ரூபாயை அம்மாவுக்கு செலவுக்கு கொடுப்பார். ஐயா விசில் விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம். ஆனால் இப்போ கணக்கு காமிக்கிறதோ, இப்போது இந்த அரசியலுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்காக 200 கோடி தான் மொத்த சொத்தேன்னு காமிக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. தலைவர் காமராஜர் இந்த கூத்தெல்லாம் பார்த்து மேலேருந்து கண்ணீர் விட்டு அழுகிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. சரி, எப்படி இவர் ஊழல் ஒழிக்கேன்னு சொல்லி வந்துட்டார், இவர் என்னதான் செஞ்சதான்னு பார்க்கலான்னு சொல்லி மக்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உலக நாயகன் கமல் மாதிரி, டார்ச் லைட் கமல் மாதிரி இவரும் ஊழலை ஒழிச்சிடுவாரா, அவர் விட்டுட்டு போன பணியை இவர் முழுசாக செஞ்சிடுவாரா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் வரும் விசில் தளபதி விஜய்க்கு பச்சக்குன்னு ஓட்டு போடலான்னு மிக்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கமல்ஹாசன் உலக நாயகன் டார்ச் லைட் கமல் ஊழலை எப்படி ஒழிக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஊழலை ஒழிச்சிட்டாரு. நீங்களாவது ஊழலை எப்படி ஒழிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சு காமிங்க. இதைத்தான் தமிழக மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஒரு தடவை ஊழலை இப்படிலாம் ஒழிப்பேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா தமிழக மக்கள் உங்களை நம்பி கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் விஜய். கவலைப்படாதீங்க, விசில் போடுங்க, கொண்டாடுங்க.